கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஓசியா அதிகாரம் 6 வசனம் 4. எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஓசியா 6:4 எப்பிராயீமே, உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே, உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. காலையில் இருக்கும் மேகமும் விடியற் காலையில் தோன்றும் பனியும் கொஞ்ச காலம் மட்டும் தோன்றி பின் மறைந்து போகும். அப்படியாகத்தான் நம்மில் அநேகர் நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரை சார்ந்திருக்கின்றோம். அவரை அன்பு செலுத்துவதைப் போல வேஷம் செலுத்துகின்றோம். ஆனால் தேவைகள் சந்திக்கப்பட்ட பின்பு கர்த்தரை விட்டு விலகி நம்முடைய எண்ணத்தின்படி வாழ்கின்றோம். அப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல், நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாய் இராமல், எக்காலத்திலும் அவரை அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முழு மனதோடு அவரை நேசிக்க வேண்டும். உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நாம் சுயநலவாதிகள். ஆகவே அப்படி இராமல் எப்பொழுதும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை எண்ணி அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எந்த தகுதியுமே இல்லாத நம்மை கர்த்தர் தேடி வந்து அழைத்த கிருபைகளை எண்ணி அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ்வோம். அவருடைய வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நற்சாட்சியாய் அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை அவருக்காக ஆதாயப்படுத்துவோம். முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை நேசிப்போம். அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே கொஞ்ச காலம் மட்டும் தோன்றி ஒளிந்து போகிறவர்களாய் நாங்கள் வாழாதபடிக்கு எப்பொழுதும் உமக்காக நிலைத்திருக்கிறவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாய், உமக்காக வாழ்ந்து நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை அழைத்த நீர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அழைத்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.